வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் ஒருத்தர் வந்தார். வந்ததும் சொன்னாப்புல, நண்பா நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு அப்படியே தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி அப்படியே கேர் ஆகிப்போச்சு. அப்படியே மயக்கம் போட்டுறோன்னு ஆகிப்போச்சு. என்னவா இருக்கும்? ஒரு வேளை வந்துட்டு பிபி ஏறி இருக்குமோ, சுகர் ஏறி இருக்குமோ, இல்லை வந்துட்டு என்னாச்சு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு அவரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அதெல்லாம் நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வைத்தியசாலா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய இந்த பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய மிகவும் உதவிகரமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தலை சுற்றல். தலை சுற்றல் ஏன் வருது, அதை தலை சுற்றலை போக்கக்கூடிய 2 அற்புதமான வர்ம புள்ளிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வர்ம புள்ளிகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த தலை சுற்றல் அப்படிங்கிற அந்த பிரச்சனை நினச்சா பார்க்க மாட்டீங்க. நாள் கணக்காக வருஷக்கணக்காக அந்த தலை சுற்றல் டக்குன்னு எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வர்ம புள்ளிகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வை தரும். இன்றைக்கி தலை சுற்றல் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம வந்துட்டு வேறு எங்கேயோ பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம சுகர் ஏறிடுச்சா, அல்லது வந்து ப்ரெஷர் ஏறிடுச்சா, அல்லது வந்துட்டு உடம்புல உப்பு சத்து கம்மியாயிடுச்சா, இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிக்கு நாம் போக ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவோ, அல்லது வந்து நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நம்ம பகிரக்கூடிய அத்தனை தகவல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படி சொல்லிட்டு மேஜரான ஒரு பயத்தை உருவாக்கிடுறாங்க. அதனால் நம்மளுக்கு தலை சுற்றல்னு வரும்போதே நாம் அதிகப்படியாக பயந்துடுறோம். அதிகப்படியாக பயக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு ஒரு 5% 10% வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 90% வாய்ப்புகள் அதுவாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த ஆர்கனை நீங்கள் சரி பண்ணால் உங்களுக்கு அந்த தலை சுற்றல் நிற்கும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்க போகிறேன். நான் பார்க்கக்கூடிய பெரும்பாலான இந்த தலை சுற்றல் காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காது சம்பந்தமான பிரச்சனையினால தான் வந்துட்டு இந்த பெரும்பாலான தலை சுற்றல் இருக்குது. இந்த காது சம்பந்தமான பிரச்சனையை நீங்கள் சரி செய்யும்போது உங்களுக்கு இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது சரியாகி போயிடும். சில நாள் வந்துட்டு உங்களுக்கு அந்த காதில் பிரச்சனை, காதில் வலி அந்த மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும். நீங்கள் அப்படியே சமாளிச்சிடுவீங்க. நாளடைவில் வந்து அந்த காதில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. சம்டைம்ஸ் பழகிடுவீங்க, அல்லது அந்த வலி வந்து மறத்தே போயிடும். அந்த வலியோட வாழ பழகிக்குவீங்க. அந்த வலிங்கிறது வந்து உங்களுக்கு வாழ்வியலாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் அந்த காது பிரச்சனை நம்ம மறந்தே போயிடுவோம். ஆனால் காதுக்கும் உங்கள் தலை சுற்றலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்படிங்கிறதுனால காது சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்யும் போது உங்கள் தலை சுற்றல் சரியாகும். அதுக்கு கரெக்டான ஒரு நம்ம வர்ம புள்ளிகள் நம்ம தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது சரியாகி போயிடும். அதுக்கு 2 வர்ம புள்ளிகள் இருக்குது. நேற்றைய வீடியோவில் நாம் வந்து ஒன்று பார்த்தோம். இந்த முகவாதம் வீடியோ நாம் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சென்னிக்காலம்னு சொல்லிட்டு ஒரு வர்மம் வந்து இந்த சென்னி வர்மம் நாம் வந்து பார்த்தோம். இந்த காது மடல் இணையக்கூடிய இடத்துலேருந்து ஒரு விரல் தள்ளி அந்த சென்னிக்காலம்னு சொல்லி ஒரு வர்மம் இருக்குது. இந்த புள்ளியை வந்து இந்த 2 விரல்களால் இட மற்றும் வல சுழற்சி செய்வதன் மூலமாகவும், அல்லது வந்து கட்டை விரலை வச்சு நீங்கள் வந்து உள்வெளி அழுத்தம் செய்வதாலும் அந்த புள்ளியை நீங்கள் வந்து தூண்ட முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா காதுக்கு பின்னாடி, இந்த காது மடலுக்கு பின்னாடி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளம் தான் வந்து செவிக்குத்தி காலம்னு சொல்லுவோம். இந்த சென்னிக்காலம் மற்றும் செவிக்குத்தி காலம் இந்த 2 காலத்தையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, அல்லது அருகில் உள்ள அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் இருந்தாங்க அப்படின்னா சென்று நீங்கள் வந்து ஒரு நீடில் பண்ணும்போதோ, அல்லது நீங்களே தொடர்ந்து செய்யும் போதோ, அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாராவது நபர்கள் உங்களுக்கு இந்த 2 புள்ளிகளை ஆக்டிவேட் செய்யறது மூலமாக இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அது மட்டும் தீராது. இந்த பிரச்சனையால் உருவாக்கக்கூடிய தலை சுற்றல், நீங்கள் எவ்வளோ பெரிய நாள் கணக்கான தலை சுற்றல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலை சுற்றல் இருந்தாலும் சரி, இதனால் குடிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா உட்கார முடியல, படுத்தா டக்குனால எந்திரிக்க முடியல, ஒரு பைக்கில் ஓட்ட முடியல, இல்லை யாரு கூட உட்காந்துட்டு போக முடியல, நடக்க முடியல, விழுந்துடணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தலை சுற்றல் சம்பந்தமான எந்த மாதிரியான தொந்தரவு நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த 2 வர்ம புள்ளிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அருமையான அற்புதமான ஒரு பலனை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். நீங்கள் இது எந்த ஸ்கேன் பார்த்தீங்கனாலும், அல்லது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி தான் ரிசல்ட் வருமே தவிர அதுக்குண்டான தீர்வுங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கேன் பார்க்குறனாலையோ நீங்கள் வந்து ஒரு கருவி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறனாலையோ கிடைக்க போகிறதில்ல. இந்த 2 வர்ம புள்ளிகள் நீங்கள் ஆக்டிவேட் செய்கிறது மூலமாக நீங்கள் அதிகமாக அந்த ஹெட்ஃபோன்ஸு, இந்த ப்ளூடூத் மாதிரியான சத்தம், அதிகமான சத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கும் போது நீங்கள் அந்த காது பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த வர்ம புள்ளிகள் 2ஐயும் கொடுத்து நீங்கள் அந்த தலை சுற்றல் அப்படிங்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். இந்த பதிவு வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ தலை சுற்றல் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள்.
நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய செக்கப்ஸ் தான் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் தலை சுற்றல் இருக்குது அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேசிக்காக ஒரு செக்கப் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக ஒரு அற்புதமான மாற்றத்தையும் அந்த காது வலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் அழகாக மீண்டு வர முடியும். மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.